ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ராயன் படத்தை வந்து தேட்டரில் போய் பார்த்தேன். ஸோ ராயன் படத்தோடைய ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். ராயன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு என்னுடைய ஒப்பீனியன் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ராயன் படம் வந்து ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு. எந்த நெகட்டிவுமே என்னால் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு வந்து படம் உண்மைக்குமே சூப்பராக இருந்தது. படத்தில் வந்து நிறையா கதாபாத்திரங்கள் வந்து நடிச்சிருக்கிறாங்க. எஸ்பெஷலி வந்து துஷாரா அவங்க வந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். அதுக்கப்புறமா காளிதாஸ், அப்புறம் வந்து சந்தீப் கிஷன் அவங்களாம் வந்து உண்மைக்கு வந்து அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. சந்தீப் கிஷனோடைய ரோல் வந்து உண்மைக்குமே சூப்பராக இருந்துச்சு. அவர் ஃபுல் எஃபெக்ட் போட்டு இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாரு. ஸோ அதையும் தாண்டி தனுஷ் அவர்கள் வந்து ஒரு ஆக்டராக அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்டராக அவருடைய ஒரு ஃபுல் எஃபெக்டை வந்து இந்த படத்தில் வந்து போட்டிருக்காரு. தனுஷ் 15, அதாவது அவரோட 50வது படத்தை வந்து நான் மட்டும்தான்டா எடுப்பேன், நான் மட்டும் எடுத்து நானே ஹிட்டு கொடுப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிட்டு கொடுத்து படத்தை வந்து தூக்கி நிப்பாட்டிருக்காரு. உண்மைக்குமே வந்து பாராட்டக்கூடியது. இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து நம்ம ஏஆர் சார் அவர் பிச்சு விட்டுருக்காருங்க. ஒவ்வொரு பேக்ரவுண்டு ஸ்கோரும் அப்படி அளவு ஒரு ஒரு தேட்டரிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை வந்து அவர் காட்டிட்டார். பிஜிஎம்மில் என்னெல்லாம் போட முடியுமோ அதெல்லாம் வந்து அவர் ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்காரு. அந்த இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும் பாருங்கள், அந்த சீனில் ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டிருப்பாரு. அப்படியே கையெல்லாம் அப்படியே புல்லரிக்கும், அந்தளவுக்கு ஒரு 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 பிஜிஎம் வந்து போட்டிருக்காரு. நீங்கள் தேட்டரில் போய் அந்த படத்தை போய் பாருங்கள். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். படம் வந்து எந்த லேகுமே இல்லை. ஃபஸ்ட்டு அப்படி ஸ்டார்டிங் ஒரு மாதிரி அப்படி போய் அப்படி ஒரு கிராஃப் மாதிரி அப்படி ஏறி போய் எண்டு வரைக்கும் அப்படியே அந்த அந்த அப்படியே கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. எந்த இடத்துலையுமே வந்து ஒரு இறக்கமோ எதுவோ இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து படம் வந்து ஆவரேஜ் தான், அந்த மாதிரி தான், இந்த மாதிரி தானே. ஸோ வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். படம் வந்து உண்மைக்குமே நல்லா இருக்குது. நீங்கள் இதில் என்ன குறை சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. உண்மைக்குமே வந்து படம் வேறு லெவலு. வேறு என்னது பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்.ஏ. சூர்யா அவருங்க நடிப்பு அரக்கனாங்க. அவருங்க என்ன ஆக்டிங்கு, எது கொடுத்தாலும் பண்ணுறாரு, என்ன கதாபாத்திரம் கொடுத்தாலும் பண்ணுறாரு. அந்த ஒரு ஆக்டர் வந்து நம்ம தமிழ் சினிமா கிடச்சது வந்து உண்மைக்குமே வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். அதே மாதிரி பிரகாஷ் ராஜ் சார் வந்து அவருடைய ரோலுக்கு தக்கன என்ன பண்ண முடியுமோ அதை நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. செல்வராகவன் சார் வந்து உண்மைக்குமே சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. அவருடைய தம்பி தான் டேரக்டரு அப்படிங்கிறது இல்லாமல் அவருக்கு என்ன வருமோ அதை வந்து கரெக்டாக அவர் தனுஷ் வந்து கொடுத்துருக்கிறாரு. அந்த கதாபாத்திரம் வந்து உண்மைக்குமே சூப்பராக இருக்குது. எதுக்குமே பயப்படாத ஒரு ஆள் மாதிரி துணிச்சலாக இருக்கிறாரு நம்ம செல்வராகவன் சார். வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோதாங்க. மித்தபடி படம் வந்து எந்த லேகும் இல்லை. நீங்களும் வந்து இந்த படத்தை போய் ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த படம் வந்து உங்களுக்கு உண்மைக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேமிலியாக போய் பார்க்குற மாதிரி தான் ஒரு படம். என்ன வந்து படத்தில் அடிதடி அந்த மாதிரி சண்டை காட்சிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஜானரில் இருக்கிறனால நிறைய பேர் வந்து ஆக்ஷன் ஃபிலிம் விரும்புகிறவங்க இந்த படத்தை போய் பாருங்கள். உண்மைக்குமே வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு அருமையான படம் தான் இந்த ராயன் படம். வெற்றி. தனுஷ் சார், நீங்கள் வந்து சாதிச்சிட்டிங்க, வாழ்த்துக்கள். தட்ஸ் ஆல். எனக்கு வந்து இந்த படத்துக்கு எனக்கு மார்க் என்னென்னு கொடுக்கணும்னு தோணுதுன்னா, தனுஷ் சாருக்காக 100க்கு 100 கூட கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு தரமான படம் தான் இந்த ராயன் படம். ராயன் படம் ஃபுல்லாகவே ஒரு ஆக்ஷன் படம். விசிட் பண்ணி பாருங்கள், போய் என்ஜாய் பண்ணி தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் போய் ஃபீல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.